ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபேஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதாவது பிப்ரவரியுடைய மிகவும் முக்கியமான 12ஆம் தேதி வருது. 12ஆம் தேதி அன்று தமிழ் மாதம் 10வது மாதமான தையுடைய கடைசி 30ஆம் நாள். கிழமை ஆக்சுவலி புதன்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதீத சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக சொல்லப்படுது. தையில் வரக்கூடிய பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தியானது நிறைந்திருக்கும். இந்த சக்தி நிறைந்த பௌர்ணமியில் சில யோகங்களானது கிரகங்களிடையே உருவாகும். இந்த யோகங்கள் உருவாகிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி பலனை தரும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க, உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி அந்த பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பௌர்ணமியில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்னங்கிறத உங்களுக்கு வீடியோவில் கடைசியாக ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக ஸ்டே டியூனாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. சரி வாங்க, தை பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட லைஃப் கலர்ஃபுல்லாக மாறுமா மாறாதா அப்படிங்கிறத எல்லாமே ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். தெளிவாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இயற்கையை ரசிக்கக்கூடிய நீங்கள் இயற்கையை அழிக்காமல் ரசிச்சுக்கிட்டே வளர்க்குறதுக்கு இந்த தை பௌர்ணமியிலேருந்து முயற்சி செய்யணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா மலை பிரதேசங்களுக்கு பயணங்கள் செல்வது உங்களுக்கு அமையும். மலை பிரதேச பயணங்கள்ங்கிறது உங்களுடைய கனவு. அந்த நீண்ட நாள் கனவு உங்களுக்கு நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிக இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் இயற்கையை நீங்கள் இன்னும் அதிகமாக வளங்களை கொடுப்பதற்கு நீங்கள் நிறைய இந்த தைப்பூச பௌர்ணமிக்கு பிறகு நிறைய செடிகள் வளர்க்க முயற்சி பண்ணணும். அது நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான சில அதிசயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பலனாக இந்த பௌர்ணமியிலிருந்து நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதில் சிறப்பு பலன்களாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு வேலையில் பெரிய அளவில் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா சரியாகி உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஆக்சுவலி வேலை கொஞ்ச நாளாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். வேலையை விட்டுட்டு ஓடிடலாமா அப்படிங்கிற மனநிலை இருந்திருக்கும். ஏன்னா வேலையில் அவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்த கஷ்டங்களுக்கு உங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கிற மாதிரி வேலையில் இருந்த மனக்கவலை எல்லாமே குறையும். அது குறைந்து மன நிம்மதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை நீங்கள் அதிகமாக செய்கிறதெல்லாம் உங்களுக்கு இனிமேல் இல்லாமல் எல்லா வேலையுமே உங்களுக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேலை பலுலாம் குறையும். மொத்தத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் இந்த தை பௌர்ணமியிலிருந்து உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது கிரகங்கள் மூலிமா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரிஷப ராசிக்காரங்களுக்கும் இது ஒரு பொன்னான நாட்கள் என்று சொல்லலாம். இந்த பௌர்ணமிக்கு பிறகு வெளியூர்களுக்கு சென்று கொள்முதல் செய்யணும் அப்படின்னு நினச்ச உங்கள் கனவு நினைவாகும். கொள்முதல் செய்யும்போது லாபமாக கொள்முதல் செய்யக்கூடிய வாய்ப்பு கைகூடும். கொள்முதல் செய்கிறதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு இனி அமையும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வேலையை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வியாபாரத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதெல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஸோ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இந்த பௌர்ணமி இருக்க போகுது. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய எந்த ஒரு சான்ஸையும் வியாபாரம் செய்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க.
வியாபாரத்தை பெருக்குவதற்கு இதுதான் கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக தவற விட்டுறாதீங்க. அப்புறம் ரிஷப ராசிக்காரங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருப்பீங்கள்ல, உங்களுடைய குடும்பத்தில் தலைவிகள் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் விருந்தினருடைய வருகை இருப்பதை கரெக்டாக மேனேஜ் பண்ணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அவர்களோடு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று பாருங்கள். அதனால் உங்களுக்கு நிறைய மனக்கவலைகள்லாம் வந்து குறையும். பிரிந்திருந்த தம்பதிகளாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து சேர்வீங்க. அதாவது கணவர் வீட்டார் மீண்டும் உங்ககிட்ட வந்து பேசி அவங்களோடு சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க. சேரணும்னு நினச்சிங்கன்னா சேருங்க, இல்லை வேண்டான்னா விட்டுருங்க. பெரியோர்கள் மூலமாக சமரசத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு வந்து உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லைனா வேணான்னா விட்டுருங்க. அப்புறம் இளம் பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க நீங்கள் விரும்பியவரே நீங்கள் கல்யாணம் பண்ணுவதற்கு உங்களுக்கு வரன் அமையும். அப்படி வரன் அமையும் போது அந்த வரனை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது குடும்பத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கலைஞர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னா, நீங்கள் கதைக்கு முக்கியத்துவம் தரணும். கதை ஏனோ தானோ அப்படிலாம் சொல்லி நடிக்காமல் கதையில் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். கதைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அப்படி நடிங்க. ஒரு முறைக்கு இருமுறை எது செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. ஒப்பந்தம் செய்துட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. யோசித்து நீங்கள் செய்கிறது உங்களுக்கும் சரி உங்களுடைய ஃபேமிலிக்கும் சரி நல்லது. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் மாணவ மாணவிகளாக இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாணவ மாணவிகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தை பௌர்ணமியிலிருந்து படிப்பில் வந்து அக்கறை வந்து செலுத்தணும். ஆக்சுவலி ஆசிரியருடைய சொல்ல மதிக்கணும். அவங்க சொல்ல மதிக்காமல் நடக்கக்கூடாது. உடல் நலத்தில் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். அதனால் உடல் நலத்தில் இரத்த அழுத்தம் அதிகரிக்காத மாதிரி உணவு எடுத்துக்கொள்ளுங்க. காலம் தாழ்த்தாமல் மருத்துவர் அணுகி உடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை சரி பண்ணுங்கள். இல்லைனா ப்ராப்ளங்கள் மேலும் மேலும் வந்து போய்கிட்டே இருக்குமோ தவிர குறையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக உடலை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இதெல்லாம் தாங்க சிறப்பு பலனாக தை பௌர்ணமியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்று குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த தை பௌர்ணமியில் இப்போ நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா பண கஷ்டம் கடன் பிரச்சனை எல்லாம் காணாமல் போகும். ஸோ காணாமல் போக உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதை என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக தைனாவே தனி சிறப்பு வாய்ந்தது. அதுலேயும் தையில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. இந்த டைம் புதன்கிழமையோடு இணைந்து பௌர்ணமி வருது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆக்சுவலி இந்த நாள் மிகவும் சிறப்புக்குரிய நாளாக ஆன்மீகத்தில் கருதப்படுது. ஸோ கரெக்டாக புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமி வருவது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. இந்த சக்தி வாய்ந்த தை பௌர்ணமி நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டால் பலவிதமான கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லப்படுது. வழக்கமாக நாம் நார்மலாக வீட்டில் விளக்கேற்றும் போது நமக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்குரிய பொருளை வாங்கி வைத்து பூஜை அறையில் நாம் வழிபட்டால் அந்த பிரச்சனை தீரும். அதே நாம் இந்த தை பௌர்ணமியில் பண்ணும்போது கண்டிப்பாக உடனடியாக தீர்ந்துடும். தெய்வீக அருளும் வந்து கிடைக்கும். அதனால் தை பௌர்ணமியை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அனைத்து பௌர்ணமிகளுமே விசேஷமான தெய்வீக சக்தி நிறைந்த நாளாக இருந்தாலும் தை, சித்திரை, ஐப்பசி, கார்த்திகை உள்ளிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனியான சிறப்பு இருக்குது. அதில் தை பௌர்ணமி பிப்ரவரி 12ஆம் தேதி வருது. இது வந்து முருகப்பெருமான், அப்புறம் சிவபெருமான், அப்புறம் பெருமாள் இவங்க எல்லாத்துக்குமே உரிய தினமாக சொல்லப்படுது. ஸோ இந்த நாளில் நாம் சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பொருட்கள் வாங்கிறது தான். ஸோ தை பௌர்ணமி நாளில் ஃபஸ்ட்டு வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய முக்கியமான பொருள் செவ்வாழைப்பழம். இது ஆக்சுவலி மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருள். இதை வாங்கி வீட்டில் வைத்தால் பணப்பிரச்சனை தீரும். அடுத்ததாக இதே நாளில் வாங்கி வைக்கக்கூடிய மற்றொரு பொருள் சோம்பு, இல்லைனா இது வந்து இன்னொரு பேர் பெருஞ்சீரகம்னு சொல்லப்படும். இது வந்து பணத்தை இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இந்த நாளில் சிறிதளவு சோம்பினை வீட்டில் வாங்கி வைத்து வழிபடலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்து குறையும், பணவசியம் ஏற்படும். ஸோ இதுதாங்க 2 பொருள் வாங்கி வைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தை பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் பார்த்துட்டோம்.
தை பௌர்ணமியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச நீங்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மாற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.